எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு. குழந்தைக்குன்னு இவ்வளவுதான் முடியும்னு இருக்கு, ஒரு ஆணுக்குன்னு இவ்வளவுதான் முடியும்னு இருக்கு. ஏன் நான் உங்க வீட்டுல வந்து வாழல, நீங்க எங்க வீட்டுல வந்து 15 நாள் இருக்குங்கிறீங்க, எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு வீட்டுல வந்து ஒரு ஆணால 15 நாள்ல இருக்க முடியாது. ஒரு கொள்ளியா இருந்தா கூட அதிகபட்சம் ஒரு வாரம் தான், ரைட்டு தானே? ஒரு 4 நாள் பேசும் கொள்ளும், நீங்க போறப்பெல்லாம் முறைப்பீங்க. அப்புறம் இது கூட தனியே நமக்கு எதுக்கு நிம்மதி இல்லாம நாளை பின்னைக்கு இருக்குதா பஞ்சாயத்து இழுத்துற போறா, ஒரு வாரம் நம்ம பேசி சிரிச்சதுக்கு இங்க 1 வருஷம் வச்சு செய்ய போறானுட்டு அது பெண்ணுக்கு முடியும். வேறொரு இடத்தில் பிடுங்கி நட்டாலும் ஒரு பெண்ணால் வளர முடியும். யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல கரண்டி வேற, குழம்பு கரண்டி வேற, மோர் கரண்டி வேற, சின்ன சட்டி வேற, பெரிய சட்டி வேற, சாம்பார் ஊத்துறதுக்கு ஒரு சட்டி, ரசம் ஊத்தி வைக்கிறதுக்கு ஒரு சட்டி, கிண்ணத்துக்குள்ள கிண்ணம் வச்சு, அந்த கிண்ணத்தை ஒரு கிண்ணத்துக்குள்ள வச்சு, அந்த கிண்ணம் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் வச்சு, அதை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. 5 டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, ஒண்ணுக்குள்ள வைப்பாங்க. நம்ம அம்மாக்கெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? 1000 ரூபாய் காசை தொலைச்சா கூட விட்டுருவாங்க, கொடுத்துட்ட டிஃபன் பாக்ஸை மட்டும் தொலைச்சோம் கொலையா கொள்ளுவானுங்க. ஏன்? அந்த பொருள் அவங்களுக்கு முக்கியமானது. அப்ப அவங்க வீட்டுல இருந்து லெப்ட் சைட்ல தான் கிச்சன் இருக்கும், ரைட் சைட்ல தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும், இந்த பக்கம் ரூம் இருக்கும். புழங்கின பாத்திரத்துல இருந்து பழகின மனுஷன்ல இருந்து அத்தனையும் வேற. ஆனா கட் பண்ணி ஏதோ ஒரு ஊர்ல சம்பந்தமே இல்லாத, இந்த நடைமுறைக்கே பொருத்தம் இல்லாத ஒரு ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அதிகபட்சம் 3 மாசம் 4 மாசம் அவ்வளவுதான். அவங்க அம்மாக்களே ஆச்சரியப்படுற மாதிரி குடும்பம் பண்ணிடுவாங்க பெண்கள். என் மகளா இப்படி எல்லாம் பண்றா, ஒரு இட்லி சுடுதண்ணி கூட போட மாட்டா, இன்னைக்கு இப்படி எல்லாம் செய்யறா.